அவைக்கவினர் இப்படி அங்க நாகையில 2 பிரிவாக பிளவுபட்டு நிற்பதற்கு காரணம் என்ன? இதனுடைய முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க ஸ்ரீதர். தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கிய நாள் முதல் இந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களாக அவர்கள் பல்வேறு கட்சிகளில் உள்ள உறுப்பினர்களை இந்த கட்சிக்கு சேர்த்து வருகின்றனர். இதே போலதான் நாகை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்த உறுப்பினர்களையும் முக்கிய பொறுப்பாளர்களையும் தூக்கி இந்த கட்சிக்கு ஐக்கியமாக்கி வந்தனர். இந்த சூழல்ல சமீபத்தில் அதாவது திமுகவில் இருந்த மீனவர் நலவாரிய மாநில குழு உறுப்பினர் அக்கரைப்பேட்டையை சேர்ந்த எஸ்கேஜி சேகரை தாவேகா கட்சியில் சுகுமாரன் இணைத்தார். இவர் பெரும்பாலான உறுப்பினர்களுடன் இந்த கட்சியில் சேர்ந்திருந்தார். இந்த நாகை மாவட்டத்தில் தாவேகா ஒரு கருத்து மோதல் நிலவுவதால் 2 பிரிவுகளாக இந்த பகுதியில் செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக மாவட்ட செயலாளர் இல்லாமல் இன்றைக்கு நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பெரும் படையுடன் அக்கரைப்பேட்டை அந்த கோவிலில் இருந்து ஊர்வலமாக அந்த பிரதான மெயின் சாலையில் வைக்கப்பட்டிருந்த அந்த கட்சி கொடியேற்று நிகழ்ச்சியில் ஏராளமான கலந்து கொண்டனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனரில் தமிழக வெற்றி கழக நாகை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் புகைப்படம் இல்லாமல் அச்சிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த பகுதியில் அதாவது ஏற்கனவே இந்த கட்சியில் கருத்து மோதல் நிலவுவதன் காரணமாக நேற்று பாப்பா கோவில் நடைபெற இருந்த செயற்குழு கூட்டம் என்பது முக்கிய அந்த கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அந்த உறுப்பினர்கள் வராத காரணத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கட்சியில் இந்த எஸ்கேஜி சேகரும் அதே போல மாவட்ட செயலர் சுகுமாரனும் தனித்தனியாக சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது இந்த கட்சியினரிடம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து நாகை மாவட்ட தாவேகா செயலராக பணியாற்றி வரும் சுகுமாரன் தற்போது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து இங்கு நடக்கும் பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைக்க சென்றிருக்கிறார். இதே போல இந்த எஸ்கேஜி சேகரும் சுகுமாரனும் மாற்றி மாற்றி இந்த தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திடம் தங்களது பிரச்சனைகளை சொல்லி வருவதால் நாகையில் தற்போது எந்த அணியில் நாம் பயணிப்பது என்பது தெரியாமல் தாவேகா சேர்ந்த உறுப்பினர்கள் அந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாகையில் இந்த சம்பவம் அரசியல் கட்சி வட்டாரத்திலே ஒரு பெரிய பேசும் பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறது. நன்றி ஸ்ரீதர்.